விட்னஸ் விட்னஸ்னு வருதே, யாரா இருக்கும்? ஏன் சார், நான் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதையா நேர்மையா நடந்துகிட்டேன். நீங்க பண்றதெல்லாம் சரியா? என்கிட்ட இருந்த மொத்த ஆதாரத்தை அழிச்சிட்டு என்னை அடிச்சு துரத்தி இருக்கீங்க. என் பாவம் உங்களை சும்மா விடாது சார். நான் உங்களுக்கு பண்ண உதவிக்கு இதான் கைமாறா? உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சும் ஒரு வார்த்தை நான் வெளியில சொல்லிருப்பேனா சார்? ஐயோ, பிளான் சிக்கிடுச்சு. ஹலோ, யாரு? நான் தான் ராமச்சந்திரனோட சின்ன மருமக. நீங்க இந்த... பயப்படாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன உதவி? நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்ன பாருங்க. வந்துடுறீங்களா? சரிங்க மேடம். இல்ல பீது நல்லா இருக்கான்னு பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அது குழந்தைக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம்னு பாத்துட்டு இருக்கோம். அத ஏண்டா நாமளே அவ்வளவு பெரிய ஜவுளி கடை வச்சிருக்கோம், மொபைல்ல ட்ரெஸ் பாக்குறேன். அது நம்ம கடையில எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது அத்த. இருந்தாலும் புது புது டிசைனா பார்த்தா நல்லா இருக்கும்ல. விட்டா நீ வயித்துல இருக்க குழந்தைக்கே ட்ரெஸ் தச்சு போட்டுவல்ல. வாய்ப்பு இருக்கத விட்டா அதையும் செய்வான் இவன். ஏய் சும்மா இரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்மணி நீ வா. எங்க வலியாமா? வா சொல்றேன். போயிட்டு வந்துறேன். பாத்து மெதுவா எந்திரி. டேய் அண்ணி போயிட்டாங்கடா. தெரியுதுடா. வா கார்த்தி, இத பாரு. என்ன வலியாமா இது? இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நீ இத பாரு. இதுவும் நான் பார்த்தேன், நல்லா இருக்கு. இன்னும் நல்லா இருக்குல்ல? ஆமாடா. இத பாரு. இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்குல்ல? இது கூட ஓகே தான். விருந்தா இதோ வரேன் வலிரா. வலிமா வீரா சூப்பரா இருக்குடா. இங்க வாங்க 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 ரெண்டு பேரும் வாங்க 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 உட்காருங்க. என்ன நடக்குது? வா. மருதாணி எல்லாருக்கும் வெச்சு விடுறதுக்காக தான். உட்காரு. அதானே பார்த்தேன். அக்காக்கு மட்டும் ஸ்பெஷலா மருதாணி வைக்கிறீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி? உங்க எல்லாருக்குமே சேர்த்துதான் அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். தெரியுது. இப்பெல்லாம் போக்கஸ் எல்லாம் அந்த பக்கம் தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு பொறாமடி. இங்க பாரு, எப்பவுமே வள்ளிமா எனக்கு தான் ஸ்பெஷல். நீலாம் இப்ப புதுசு, சரியா? அப்ப எனக்கு எல்லாருக்கும் தான். அதை விட நீங்க மூணு பேருமே எனக்கு ஸ்பெஷல் தான். வள்ளியம்மா, அவ பேச்செல்லாம் கேட்காதீங்க. எனக்கு தான் நீங்க அழகா வச்சு விடணும். வச்சு விடுங்க. கண்டிப்பா. நீ தானே குட்டி பாப்பாவை வயிற்றுல வச்சிருக்க, உனக்கு தான் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். முடிஞ்சது பாரு, அழகா இருக்கா? பிருந்தா நீ வா. ஆச்சு. வாங்க மேடம். நல்லா இருக்கா? அத்தைகள் அத்த கம் ஹியர். எதுக்கு கூப்பிடுறா? அத்த நீ வா. எதுக்குடா? மருதாணி வச்சிட்டு இருக்கல. சரி வச்சு முடிச்சிட்டியா? முடிக்க போறேன். சரி முடிச்சிட்டு வந்து ரெண்டு பேரும் கை நீட்டுங்க. எதுக்கு மாப்ள? மருதாணி வைக்கதான். மருதாணியா? என்ன நீ வேற தனியா அரைச்சிட்டு வந்தியா? ஆமா. வா. என்ன வலிமா? என்ன நடக்குது இங்க? இல்ல என்ன நடக்குதுன்னா புரியல.
ஓ, உனக்கு புரியலையா? ஹாஸ்பிடல் போயிட்டு வந்ததுல இருந்து அம்மா நடவடிக்கை சரியில்லையே. என்னம்மா, இந்த மாரம் பையன் என்னமோ உன் பின்னாடியே குட்டி போட்ட நாய் மாதிரி சுத்தி சுத்தி வரா, குழையறா. நீ என்னமோ அப்பப்ப சிரிச்சுக்கிற, வெக்கப்படுற. என்னம்மா நடக்குதுங்க? அது வீரா, போங்க வள்ளிமா. என்கிட்டயே மறைக்கிற பாத்தியா? என்ன சொல்லு வீரா. அது ம், நாங்க 2 பேரும் ஆ. எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க வள்ளிமா, சும்மா இருங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம். சேர்ந்துட்டோம்னா நீ அவனை மன்னிச்சிட்டியா? ம். ஏ வீரா, அவன் உண்மைய சொல்ற வரைக்கும் நீ அவனை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. உண்மைய சொல்லிட்டானா? சொல்லிட்டான். எப்போ? ஹாஸ்பிட்டல்ல. அப்படி சொல்லு. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்தது. அப்பா, நல்ல வேளை இப்பவாது சொன்னானே. சரியான மக்கு பையன் வீரா அந்த மாறன். எத்தனை வாட்டி அவன் கிட்ட, வீரா கிட்ட உண்மைய சொல்லிடுறா, இதுக்கப்புறம் எதுவும் மறைக்காத, அவளை கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் தெரியுமா? புரியவே இல்ல அவனுக்கு. வள்ளியே,